நான் மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் இந்தியாவிலேயே எவ்வளோ பெரிய மாஃபியா, இந்த புகையிலை மாஃபியா, இந்த கஞ்சா, இந்த குட்கா மாஃபியா, டுபாக்கோ லாபினா உலகத்தில் பெரிய லாபி, பெரிய மோசடி கும்பல். அவர்களை தன்னந்தனியாக எதிர்த்து இந்தியாவுக்கே சட்டங்களை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்த பொது இடத்திலே புகைப்பிடிக்க கூடாது என்ற சட்டத்தை கொண்டு, புகையிலை பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்களை கொண்டு வந்த, சினிமா துறையிலே புகை காட்சிகளை இருக்கக்கூடாது என்று கொண்டு வந்த, குட்காவை இந்தியாவிலே தடை செய்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். தமிழ்நாட்டில் என்னால பண்ண முடியாதா? எவ்வளவு திட்டங்கள் என்னிடம் இருக்கிறது. நேற்று பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த பக்கத்து தொகுதியில் நந்தன் கால்வாய் திட்டம், நந்தன் கால்வாய், இந்த கேள்விப்பட்டீங்களா தம்பிங்களா? தெரியும், சும்மா கேட்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்ப கேள்விப்படுவீங்க? எலெக்ஷன் நேரத்தில் தானே. இப்போ வந்துருச்சு, தேர்தல் வந்துருச்சு. இப்போ வருவானுங்க திமுக காரங்க கும்ப பிடிச்சி நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய்ன்னு பாட்டு பாடிட்டு வருவானுங்க. வந்தான விரட்டி அடிங்க, துப்பு கிடையாது அவங்களுக்குலாம். இது எதுக்கியா ஒரு அமைச்சர் இந்த தொகுதியில் வேற? நந்தன் கால்வாய் திட்டம் என்னையா திட்டம்? அதுல இது எப்ப தெரியுமா இந்த நந்தன் கால்வாய் கோரிக்கை இருக்கு? 90 ஆண்டுகளாக கோரிக்கை. 90 ஆண்டுகள். ராஜாஜி சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் 1938-39 அப்பத்திலிருந்து இந்த கோரிக்கை இருக்குயா. இது சாதாரண ஒரு திட்டம். நான் ஏன் சாதாரண ஒரு திட்டம் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கு, நீர்ப்பாச திட்டங்கள். அதெல்லாம் கிட்டத்தட்ட 3000 கோடி, 10,000 கோடி, 12,000 கோடி. இந்த திட்டம் எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு செலவு தெரியுமா? இந்த திட்டம் 400 கோடி. அவ்வளவுதான். தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு போடுறான் 4.5 லட்சம் கோடி. ஒரு வருஷத்துல 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறவன் இந்த நந்தன் கால்வாய்க்காக ஒரு 400 கோடி ஒதுக்கிட முடியாதா? அது என்னையா நந்தன் கால்வாய்? நந்தன் கால்வாய் என்னையா? அங்க கௌதி மலைன்னு ஒன்று இருக்கு திருவண்ணாமலையில். அங்க இருக்கிற தண்ணி துறிஞ்சல் ஆறு, ஓலையாறு, துறிஞ்சல் ஆறு, அது ரெண்டும் இணையது. கீரனூர் தடுப்பணை ஒன்று கட்டியிருக்கிறான். எப்போ? வெள்ளக்காரன் கட்டினது. அந்த தடுப்பணையில ஒரு கால்வாய் வெட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகள், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகள், 36 ஏரிகளை நிரப்புற திட்டம். நேரடியாக மறைமுகமாக கிட்டத்தட்ட 100 ஏரிகள் நிரம்பும். என்ன திட்டம் இது? உபரி நீர் திட்டம். அதில் வர தண்ணியை உபரி நீர் இந்த பக்கம் திருப்பி விட்டு காவா மூலமா இந்த ஏரிகளை செஞ்சியில் அப்படி வருது, கீழ்பண்ணத்தூர் வருது, செஞ்சி வருது, அப்படியே போய் பனைமலை ஏரி போகுது. விக்கிரவாண்டியில பனைமலை ஏரின்னு பெரிய ஏரி, அந்த ஏரிக்கு போய் அங்கிருந்து போகுது. இந்த திட்டம் வீடூர் அணைக்கு போவோம், எங்கெங்கயோ போய் உசுடு ஏரிக்கு போகுது, பாண்டிச்சேரியில் விட்டா. இந்த திட்டம் இன்னும் கூடுதல் தண்ணி எப்படி கொண்டு வரலாம்? தென்பண்ணை ஆறு இந்த திட்டத்தில் இணைக்கணும். தென்பண்ணை ஆத்துல ஒரு வருஷத்துல 30 டிஎம்சி 40 டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா போகுது. இப்ப சமீபத்தில் வெள்ளம் வந்தது பாத்தீங்களாமா? அவ்வளோ வெள்ளம் அப்படியே அடிச்சுன்னு போச்சு. எவ்வளோ பேர் செத்தாங்களே. சாத்தனூர் டேம் ராத்திரில திறந்து விட்டானுங்களே, ஏன் போயிருக்கா? அதுல எவ்வளவு தண்ணி போயிடுச்சு? 40 டிஎம்சி 50 டிஎம்சி. இந்த திட்டம் நிறைவேறினா திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த 4 மாவட்டத்தை சேர்ந்த 80 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். இந்த நந்தன் கால்வாய் மட்டும் கிடையாது, சாத்தனூர்ல இருந்து 22 கிலோமீட்டர் அங்கே கால்வா மூலமாக தென்பெண்ணையில் உள்ள தண்ணியை செய்யாறுல விட்டுட்டு, செய்யாறுல இருந்து பாலாத்துல இணைச்சா அங்க 2 மாவட்டம், இங்க 2 மாவட்டம்.